வெல்கம் டு கேகேஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பராக சுவையான ஒரு சைட் டிஷ் வெரைட்டி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயிலில் படிச்சிருப்பீங்க, அப்பளக்கூட்டு. இந்த அப்பளக்கூட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபேமஸானதுங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்ஷு. அது ஆனால் நம்ம மெனக்கிட்டு பண்ண மாட்டோம், அப்பளம் பொரித்து பண்ணணுமே அப்படின்னு. ஒரு சின்ன டிப்ஸ் தரேன். நம்ம வீட்டில் இன்றைக்கி ஏதாவது ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி சீசன் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4-5 அப்பளம் மீந்துட்டுன்னா டப்பாவில் போட்டு அடுத்த நாள் அதையே நம்ம தொட்டுக்க போட்டோன்னா ஒரு எதுவும் பழைய அப்பளம் சாப்பிட்ற ஃபீல் நம்மக்கிட்ட இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த அப்பளக்கூட்டு பண்ணுறது ஒரு நல்ல சாய்ஸு. இது பார்த்திங்கன்னா வத்த குழம்பு சாதம், துவையல் சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி வாங்க போய் பார்க்கலாம். கடலைப்பருப்பு இருக்குல்ல, அதை வந்து ஒரு 100 கிராம்ஸ், அதாவது ஒரு 1/2 அழாக்கு அதை எடுத்து நம்ம நல்லா 2-3 வாட்டி அலசிட்டு இந்த மாதிரி ஊற வச்சுடுங்க. ஒரு 1 ஹவர் ஊறட்டும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணணுன்னா நல்லா 2-3 வாட்டி அலசிட்டு நல்ல தண்ணியில் விசில் விடும்போது ஒரு 5 விசில் விடுற இடத்துல 7-8 விசில் விடணும். அதுக்கு முன்னாடி நம்ம பிளான் பண்ணி பண்ணுறதா இருந்தால் 1 மணி நேரம் ஊற வச்சு பண்ணுறது நல்ல நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். நான் சொல்கிற அளவு வந்து 2லேருந்து 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் 2, இந்த சைஸில் வந்து நீங்கள் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா பெருசு 1 நல்லா நறுக்கி வச்சுருக்கலாம். இது நான் வந்து குக்கரில் போடுறதுனால ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை அலம்பி வச்சுருக்கேன். பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 பல். இது வந்து ஆப்ஷன்னு சொல்லலாம், பட் போடுறது வந்து நல்லது. ஏன்னா இந்த கடலைப்பருப்பு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் சாப்பிட்றது அந்த வாய்வு தொல்லை வந்து நமக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு இதை சேர்க்கறது பெட்டர். இந்த பூண்டையே 2 விதமாக ஆட் பண்ணலாம். நீங்கள் வந்து இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம குக்கரில் வேக போடுவோம்ல எல்லாத்தையும், அதோடய இதை வேக போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா கடைசியில் நம்ம தாளிக்கும் போது நான் எப்படி பண்ண போகிறேன் இன்றைக்கின்றதை காட்டுறேன். பருப்பை நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சதுனால குக்கரில் இதை அலசிட்டு நான் போட்டுட்டேன். இப்போது இது மேலேயே நம்ம அந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து இந்த குவான்டிட்டி நீங்கள் நிறைய பண்ணணுன்னா நான் சொல்கிற அளவுகளை அப்படியே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தக்காளி நெக்ஸ்ட் அதை ஆட் பண்ணுறேன். அப்புறம் நம்ம ரஃபாக சாப் பண்ண ஆனியன்ஸை ஆட் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன், இல்லைனா தேவைக்கேற்ப நீங்கள் உப்பு எப்படி கம்மியாக சாப்பிட்றதா இருந்தால் கம்மியாக போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த ஸ்டேஜில் மஞ்சள் பொடியை போட்டுட்டு இப்போது இதை விசில் பண்ண போகிறேன். இது எப்படின்னா, நான் வந்து குக்கரில் நார்மலாக நீங்கள் விசில் விடும்போது 4லேருந்து 5 விசில் விட்டிங்கன்னா நல்லா அந்த பருப்பும் நல்லா வெந்துடும், உருளைக்கிழங்கு அஃப்கோர்ஸ் நல்லாவே வெந்துடும். ஸோ 4 to 5 விசில்ஸ் இதை கொடுத்து எடுத்துடலாம். முக்கியமான இன்க்ரீடியண்ட் இது. விசில் விடுறதுக்கு முன்னாடி நம்ம காரம் அதை டிட்டர்மைன் பண்ணோம். பாருங்கள், சாம்பார் பொடி நான் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, தனி மிளகாத்தூள், தனியாத்தூள் தனித்தனியாக சேர்ப்பாங்க. அப்படி இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிற சாம்பார் பொடி, அதாவது 2மே சேர்த்து தானே அரைப்போம். ஸோ அதை நான் இதில் போட்டுடுறேன். இதை போட்டுட்டு இப்போ அது ஜஸ்ட்டு ஒரு கலக்கிட்டு நம்ம விசில் விட்டுடலாம். இப்போது நான் என் விசிலில் ஒரு 6-7 விசில் விட்டுட்டேன். ஏன்னா ஒருத்தவங்களோட விசில் குக்கரை பொறுத்து தாங்க இருக்குது, அது எப்படி வேகும். சில பேர் வீட்டில் 3 விசில் விட்டாலே நல்லா வெந்துடும். இதில் 6-7 விட்டேன். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. பருப்பு எப்படி வெந்திருக்குன்றதை நம்ம பார்ப்போம். இது பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். ஸோ ஒரு 2 விசில் அதிகமாக இருந்தாலும் இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். உருளைக்கிழங்கு பருப்பே நல்லா வெந்துடுத்து, உருளைக்கிழங்கும் நல்லா வெந்திருக்கும். இந்த தண்ணி அளவும் கரெக்டாக இருக்குது பாருங்கள். நான் 1 டம்ளர் ஊற்றினேன். இந்த தண்ணி இது வேணும், ஏன்னா நம்ம அப்பளம்லாம் போட்டோன்னே கரெக்டாகிடும். நம்ம கொஞ்சமாக எண்ணெய் வச்சு நம்ம அப்பளத்தை பொரிச்சுட்டு, இப்போது நம்ம எண்ணெய் வச்சு அப்பளம் பொரிக்கிறோம் இல்லைங்க. இப்போ உங்ககிட்ட இந்த மாதிரி அப்பளம்லாம் உடஞ்சி போய் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி கூட்டு பண்ணும்போது அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது நம்மளுக்கு ஒரு சின்ன டிப்ஸு. இதுக்கு எப்படியுமே உடச்சி தான் நம்ம போடணும்ல, அதனால அந்த மாதிரி உடஞ்ச அப்பளம்லாம் இந்த டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்பளம் பொரிச்சிட்டு வந்துடுறேன். அப்பளம் பொரிச்சாச்சு. வேறு ஒரு நம்ம கடாய் எடுத்துட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு முதல்ல பொரிச்சிக்கலாம். நல்லா இது கடுகு வெடிக்கட்டும். வெடித்தோடனே ஜீரகம் அடுத்தது தாளிக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடுது. இந்த டைமில் நம்ம ஜீரகத்தை போட்டுட்டு, நான் பூண்டு சொல்லியிருந்தேன்ல, அதை நல்லா இந்த மாதிரி இடிச்சு அதையும் கருவேப்பிலையும் இந்த டைமில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இந்த குக்கரில் இருந்த இந்த இதை இதுக்குள்ளே சேர்த்துடலாம். இந்த பூண்டோட இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும்
ஒரு 1 மினிட் நல்லா ஒரு சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மிக்சரை சேருங்க. இப்போ நான் அதை சேர்த்துட்டேன். இப்போ பாருங்கள், நமக்கு கன்சிஸ்டன்சி திக்காக தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம அந்த குக்கர் பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது மேலே ஊற்ற போகிறேன். கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போது இந்த தண்ணியோட இந்த கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா தளத்தளன்னு கொதி வரட்டும். அந்த டைமில் நம்ம அப்பளத்தை போட்டுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தளத்தளன்னு கொதி வருதில்ல, இந்த டைமில் நான் அப்பளத்தை சேர்க்க போகிறேன். இது பாருங்க, இது இருக்குல்ல, ஜஸ்ட் இப்படி இந்த மாதிரி போடுங்க. நான் ஒரு 5 அப்பளம் பொரிச்சு வச்சுருக்கேன். ரொம்ப நீங்கள் பொடி பொடியாக அதை உடைக்க வேண்டாம், அவ்வளோதான். இப்போது நீங்கள் இது நல்லா கலந்த உடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இதை நம்ம சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த திக்காக அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும், தொட்டுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இதுக்கு மேலே இப்போ வந்து நம்ம கொத்தமல்லியை தூவிடலாம். பாருங்க, நம்ம அப்பள கூட்டு ரெடி. அவ்வளோதாங்க. இது நம்ம பவுலில் மாற்றிட வேண்டியதுதான். இது நம்ம சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நம்ம தொட்டுக்க சாப்பிட போடும்போது கரெக்டாக இருக்கும். நான் வந்து உருளைக்கிழங்கு போட்டு இன்றைக்கி பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் வந்து கோஸ் வச்சு பண்ணால் கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஜென்ரலாக இந்த கோஸ்லாம் வந்து குழந்தைங்க சாப்பிடாத போது இந்த அப்பளத்தை போட்டு பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணான்னா அவங்களாம் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நாட் ஒன்லி குழந்தைங்க, நம்மளுக்குமே தான். ஸோ இந்த அப்பளக்கூட்டை நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க ப்ளீஸ் பண்ணிவிடுங்க. வேறு ஒரு நல்ல வீடியோவோட நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.